ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா கண்டிஷன் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது வந்து டேன்ஜென்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன, அப்போ அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பிங்கிறது டேன்ஜென்ட்டு, சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், சென்டர் வந்து 0 0 அண்ட் ரேடியஸ் வந்து ஏன்னு தெரியும். இப்போ பாருங்கள், அதாவது சென்டர் வந்து 0 0, ரேடியஸ் வந்து ஏ, இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது வந்து டேன்ஜென்ட் ஆகிருக்கு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து x1 y1. ஓகேயா, ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார் த லைன் டு பி டேன்ஜென்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, சரி இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஒய் மைனஸ் எம்எக்ஸ் மைனஸ் சின்னு இருக்கிறேன், இது டேன்ஜென்ட். ஸோ இப்போ த டிஸ்டன்ஸ் டி d from center, distance d from center to the line, in the line y minus mx minus c is equal to, is given by என்ன formula வந்து d is given by ax1 plus by1 plus c divided by square root of a squared plus b squared. இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக இது மாடுலஸ். ஸோ அப்போ வந்து இப்போ வந்து 0, ஏன்னா x1 y1 வந்து 0, அதனால் 0 ப்ளஸ் சி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஸோ எம் ஸ்கொயர்டு, பியோட ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் அது 1, ஸோ 1. ஓகே, so this is given by c divided by 1 plus m squared, which is given by a, the radius, d ங்கிறது தான் the radius. ஓகே, ஸோ இப்போ இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம்னா a into square root of 1 plus m squared, this is the condition. ஓகே, கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதுலேருந்து நம்ம டேன்ஜென்ட் எப்படி எழுதலாம், x1 ப்ளஸ் y1 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த யூஸிங் 1 and 2 we can write என்ன, எக்ஸ் இருக்கா, இங்கே எக்ஸ் இருக்கா, ஸோ இந்த x1 divided by இந்த minus m. அடுத்தது yக்கு என்ன, y1 divided by 1, கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா 1 தானே, is equal to கான்ஸ்டன்ட் என்ன, a ஸ்கொயர், இங்கே கான்ஸ்டண்ட்டாக மைனஸ் சி, அவ்வளோதான். ஓகேயா, இப்போ இதிலேருந்து நம்ம x1 y1 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x1 கண்டுபிடிக்கிறதுனா என்ன, x1 by m is equal to minus a squared by c. ஓகே, அப்போ x1 is equal to m a squared by c, இது வந்து மைனஸ். ஓகே, இப்போ ஆக்சுவலாக c வந்து நம்ம மாடுலஸ் போடுறோம் இல்லையா, அதனால் சியோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெறும் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, m இன்ட்டு a square divided by a square root of 1 plus m square. So a cancel ஆயிடும், just I will be having am divided by square root of 1 plus m square. ஓகே, அதே மாதிரி இப்போ y1க்கு கண்டுபிடிக்கலாம். y1 is equal to a square by c minus cங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட், cங்கிறது வந்து இங்கே இருக்கிற இல்லையா, a square root of 1 plus m square. So again I will be having a minus a divided by square root of 1 plus m square. Okay, so point of contact x1 y1 is given by minus am square root of 1 plus m square comma minus a divided by 1 plus m square. இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், டேன்ஜென்ட் எழுதிட்டேன் இல்லையா, இது வந்து ஏ ஸ்கொயர்டுன்னு போட இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை 0ன்னு வச்சுக்கிறேன்.
அப்போ தான் வந்து இந்த ஃபார்ம் இருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா மைனஸ் ஏ இருக்கும். அப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆனதுனால ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் ஆகிடும், எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் மைனஸ் ஆகிடும். ஸோ வில் பி ஹேவிங் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த இன்னொன்று வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துருக்கேன், இப்போ மைனஸ்ன்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னாகும், another பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, another point x1 y1 so another point x1 y1 another point வந்து x1 y1 இன்னொரு பாயிண்ட் வந்து இங்கே மைனஸ் இல்லையா, அப்போ வந்து ப்ளஸ் am டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர் கமா இது வந்து மைனஸ் a கமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் m ஸ்கொயர். ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, அதாவது இதை யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கண்டிஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த ஈக்குவேஷன் வச்சு கூட நம்ம எழுதிடலாம். ஸோ பரபலாவோட ஈக்குவேஷன் என்ன, ஒய் ஸ்கொயர் 4ax. ஸோ நம்ம டேன்ஜென்ட்டுக்கு எழுதி தெரியும் இல்லையா, y1 இஸ் ஈக்குவல் டு 2ax ப்ளஸ் x1. இதுதான் என்ன டேன்ஜென்ட்டோட ஈக்குவேஷன் ஃப்ரம் திஸ் பரபலா. பட் y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அந்த ஃபார்மில் தானே நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிவைடட் பை y1 by 1 is equal to 2a by m is equal to 2a x1 by c. Say using 1 and 2. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், x1 y1 கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ y1 என்ன 2a by m. ஓகே, x என்ன ஆக்சுவலாக 2a by m is equal to 2a x1 by c இல்லையா. 2a 2 கேன்சல் ஆகிடும். ஸோ which gives x1 is equal to c by m. ஓகே, இப்போ y1 தெரியும், x1 தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ண ஈக்குவேஷனில் y squared is equal to 2a by m whole squared 4a x-ஓட வேல்யூ x1ஓட வேல்யூ c by m. ஓகேயா, அப்போ இது வந்து 4a squared by m is equal to 4a into c by m. ஓகே, m squared வருது இல்லையா, 2 by m squared. இப்போ வந்து 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும், ஏயும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும், எம் கூட கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன இருக்குது, ஏ பை எம் இஸ் ஈக்குவல் டு சி. ஏ பை எம் இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ இதுதான் கண்டிஷன்னா ஏ பை எம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 y1க்கு வந்து x1 c by m இல்லையா, அதனால் a by m into m அடுத்தது வந்து y1 is equal to 2a by m. அப்போ இந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா a by m ஸ்கொயர்டு கமா 2a by m. இப்போ சர்க்கிளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ இது பரபலா சர்க்கிளுக்கு முடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ பரபலாவோட ஈக்குவேஷன் என்ன, y squared is equal to 4ax. ஓகேயா, ஸோ இப்போ கண்டிஷன் என்ன, c is equal to a by m. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து a by m ஸ்கொயர்ட் கமா 2a by. See, now we are going for the ellipse. Okay, ellipse oda equation enna, x squared by a squared plus y squared by b squared is equal to what? This is the ellipse oda equation. So tangent oda equation enna,
ஸோ திஸ் இஸ் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் x1 by a squared plus y1 by squared. ஆனால் நம்ம டேஞ்சன்ட் என்ன கிவன் என்ன y is equal to mx plus c. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டு ஒரே ஃபார்மில் எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? y is equal to mx plus c. இதையும் y1 divided by b squared minus xx1 divided by a squared plus 1. ஓகேயா? y1 வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு சைடில் வந்து எக்ஸை தள்ளியாச்சு. ஸோ இது இந்த ஃபார்மில் இருக்குது. ஒய் ஃபார்ம், எக்ஸ் ஃபார்ம், கான்ஸ்டன்ட் ஃபார்ம். இப்போ வந்து ஒய்யோட இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து 1 டிவைடட் பை ஒய் இஸ் 1 பி ஸ்கொயர். ஓகேயா? கீழே y1 பி ஸ்கொயர்ங்கிறது மேலே போயிடுச்சு. இது வந்து ப்ளஸ்ஸு. அடுத்தது m டிவைடட் பை மைனஸ் x1, இது வந்து a ஸ்கொயர்டு மேலே போயிடுச்சு. மைனஸ் சிம்பிள் போட்டுட்டேன். அடுத்தது வந்து c by 1. ஓகேயா? அப்போது இதிலேருந்து நம்ம x1 y1 கண்டுபிடிச்சிடலாம். இதிலேருந்து பார்க்கலாமா? x1 b ஸ்கொயர்டு by c is equal to y1. ஓகே, இதிலேருந்து ரெண்டுலேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து m a squared by c is equal to x1 மைனஸ். ஓகே, இப்போ x1 y1 தெரியுது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். y1 b squared by c m இன்ட்டு x1க்கு வந்து மைனஸ் m a squared by c plus c. Okay, okay, so we will be having இப்போ வந்து இது வந்து b squared by c is equal to minus m squared a squared by c plus c. Okay, so இப்போ இந்த சைடு c கொண்டு வந்துடலாம். b squared by c plus m squared a squared by c is equal to c இருக்கு இல்லையா? அப்போ நான் c காமனாக எடுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து will be having is equal to c squared ஆகிடும். ஓகே, ஸோ c squared is equal to given by condition என்ன? c squared is equal to m squared a squared plus b squared. This is the condition. Point of contact என்ன? Point of contact வந்து point of contact. Okay, so the equation can be written as ellipse-க்கு நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? condition என்ன? c squared m squared a squared plus b squared. Point of contact is given by இந்த c ஓட வேல்யூ கூட இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I will be having as x1 இருக்கு இல்லையா? x1 is equal to minus m into a squared. c ஓட வேல்யூ என்ன? c ஓட வேல்யூ square root of m squared a squared plus b squared. அடுத்தது y1ஓட வேல்யூ வந்து b squared, c ஓட வேல்யூ square root of m squared a squared plus b squared. அப்படியே எழுதலாம், இல்லை அப்படியே எழுதிட்டு விட்டலாம். வேர் c squared is the condition. ஸோ இப்போ பரபலா எலிப்ஸுக்கு வந்து என்ன? எலிப்ஸுக்கு வந்து என்ன? x squared plus a squared y squared by b squared is equal to 1 இல்லையா? ஸோ கண்டிஷன் என்ன? c squared is equal to m squared a squared plus b squared. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி எடுத்துக்கிறேன்? b squared by c. ஸோ x1 y1 is given as minus m a squared by c comma b squared by c. Okay, this is for ellipse. இப்போ பரபலாவுக்கு நான் போடலை, அப்படியே எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா? ஸோ
இதுக்கு ஈக்குவேஷன் வந்து c ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் m ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து மைனஸ் ma ஸ்கொயர்ட் பை c கமா மைனஸ் b ஸ்கொயர்ட் பை c. அவ்வளோதான். So this is the condition for y is equal to mx plus c for the circle, for the parabola, for the ellipse, for the hyperbola.